உங்க நேம்? மது. நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஆச்சு வை உன் லைஃபே காலி. ஆடன், நான் சம்யுக்தா பேசுறேன். நேம் மட்டும் தான் ஸ்டோரி போட்டிருந்தேன். நம்ம படத்தோட பேர் தான் நம்ம கதையே. ஹாப்பி மேரிட் லைஃப்ன்றது எவன்டா கண்டுபிடிச்சான்? ஒருத்தன் ஹாப்பியா இருக்கணும்னா முதல்ல அவன் கல்யாணமே பண்ணக்கூடாது. இங்க கல்யாணன்றதே ஒரு பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட்ல தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். ஏன் தானே கேட்குறீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆக போகுது. பட் நாங்கள் பேசிய 4 மாசம் ஆச்சு. சொல்லுமா. என்னம்மா எந்திரிச்சிட்டியா? ஏஞ்சிட்டம்மா, கிளம்பிட்டு இருக்கேன். அப்புறம் காலைல என்ன சாப்பாடு? தோசை தாம்மா. மாப்பிள்ள சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு, நல்லா இருக்குன்னு சொன்னாரு. டேய் வந்துட்டேன்டா, இருடா இப்போ தானே கிளம்புறேன். என்னம்மா சத்தம்? சவிதா, இருமா, நான் திரும்ப கூப்பிடுறேன். இது வேற, இருடா கூப்பிடுறேன். டேய் சுகி, லேட் ஆயிடுச்சுடா. டேய் வரேன்டா, இருடா. இந்த கல்யாண அளவு பண்ணிட்டு சை. அப்பாடா, இன்னும் வரல. ஹாய். என்ன நீ திருட்டு கொட்டா மாதிரி வர? என்ன மேட்ரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நார்மலாக தான் இருக்கேன். ஃபேஸ் பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ, இவனே கண்டுபிடிக்கிறான். ஏய், ஆமா, நீ ஆக்டிங்குள்ள போகாம டைரக்ஷனுக்குள்ள வந்த? உன்ன மாதிரி குட் லுக்கிங் கேர்ள்ஸ்லாம் இந்த சைடு வரமாட்டாங்களே. ஏய், ஸ்டீரியோ டைப் பண்ணாதடா. எனக்கு எப்படியாவது டைரக்டர் ஆகணும். அதுக்குள்ள நான் இன்னும் எவ்வளோ சொதப்ப போறேனோ தெரியலையே. ஏய், உனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்சர் கிஸ்னு ஒரு சீரியஸில் ஆக்ட் பண்ணேன். ஏய், ஆமால, இந்த ஃபைனல் யூடியூப் சேனல்ல வந்துச்சு. ஆமா, இப்போதான் ஞாபகம் வருது. நீ கூட இந்த 5th எபிசோட்ல வருவ, கரெக்டா? டேய் அரவிந்த், ஏய் எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன், நீ எங்க? ஏய் ஆமா, அது நானும் பார்த்துருக்கேன். அது 5th எபிசோடுக்கு அப்புறம் வரவே இல்லையே, ஏன்? அது தெரியல, அது ஏதோ ப்ராப்ளம். டேய், எனக்கு அதுல ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குடா. அரவிந்துக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சீட் பண்ண வீடியோ யார் அனுப்பியிருப்பா? ஆமா, அது யார் அனுப்பியிருப்பா? அதான் செம்ம ட்விஸ்ட். டேய் சொல்றேன். அது டேய், நாங்கடா எப்போ பார்த்தாலும் கதை பேசிட்டே இருக்கீங்க. உங்களை நம்பி எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு. என் ஃப்ரெண்டு தினேஷ்னு ஒருத்தன் ஒரு குண்டூசிக்கே 10 ரெஃபரன்ஸ் கொடுப்பான், 12 பிரிண்ட் அவுட் எடுப்பான். நீங்களும் தான் இருக்கீங்களே. அப்புறம் நீ, உனக்கு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கு, ஒரு துப்பட்டா ரெஃபரன்ஸாவது காட்டியிருப்பியா நீ? எந்த வேலையும் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் கதை பேசிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தான் பவுண்டு கொடுத்துருக்கல, அதை பார்த்து ஒரு லிஸ்ட்டு போடலாம்ல. அதுவும் ஏதாவது நல்ல கதை பேசினா பரவாயில்ல. ஸ்ட்ரேஞ்சர் கிஸ்ஸு, மயிறு கிஸ்ஸுன்ட்டு வேலையை பாருங்கடா. ஐயோ, மூஞ்சியே சரியில்லையே, செத்தேன். அப்புறம் சுகியே, நல்ல மூடில் இருக்க போலையே. ரொம்ப நல்ல மூடில் இருக்க போல. இவன்ட்டு எனக்கு வாயை கொடுக்கக்கூடாது. டேய் பாரு, இங்கிருந்து அங்கே மெசேஜ் போகுது. என்ன மது? நத்திங் சார். டேய் அங்கே பாரு. வெளில போறாரு. டேய் என்னடா
நடக்குது? பின்னாடியே போறா. எப்படிடா வந்த உடனே கரெக்ட் பண்றானுங்க? டேய் அங்கே என்னடா 2 பேரும் உட்காந்து காசி பேசிட்டு இருக்கீங்க? காசிப்லாம் இல்லை சார். அதெல்லாம் இல்லை, சும்மா. போனா போதுன்னு 2 பேரும் வேலைக்கு சேர்த்தா 2 பேரும் உட்காந்து புறணி பேசிட்டு இருக்காங்க. வாங்க 3 பேரும் பேசலாம். அப்புறம் என்ன மேட்ரு? மது, எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்க? என்ன விஷயம்? சார் சாரி சார், நான் ஏதோ முட்டாள்தனமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணிட்டேன். சத்தியமாக இனிமேல் பண்ண மாட்டேன் சார். மது, நீ சாரி சொல்ல வேண்டியது என்கிட்ட இல்லை, மேம்கிட்ட. சார் சார் அதான் சார் மெயினாக சொல்ல வந்தேன். மேம் கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதீங்க சார். நம்ம சுகி சார் எப்படி? எனக்கே அவனை 1 மாசமாக தானே தெரியும். கொஞ்சம் சிடுமூஞ்சி. ஆனால் வேலை சொல்கிறியா, அவனை அடிச்சிக்கவே முடியாது. பெருசாக அவன் பர்சனலாக யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டான்டா. ஆனால் மேமுக்கு மட்டும்தான் அவனை பற்றின எல்லாமே தெரியும். ஆமா, மேம் எப்படி? மேமும் வந்து டேய் என் வாயில இருந்தே போட்டு வாங்க பார்க்குறீங்களாடா லாவண்யா கோபால். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஆ, நீ பண்ணதே பெரிய தப்பு. இதை மட்டும் மேம்கிட்ட சொல்லலன்னு வை, அது அதை விட பெரிய தப்பு. சார் எனக்கு அது தெரியும். பட் நீங்கள் மேம் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்னை வெளில அனுப்பிச்சிருவாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் வச்சிருக்க மாதிரி லவ் சினிமா மேலே வேறு யாராலையுமே வச்சிருக்க முடியாது சார். அவ்வளோ பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கேன். ப்ளீஸ் சார், வெளியே தள்ளிடாதீங்க. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும் மது. அது என்ன, யாருமே வைக்காத அளவுக்கு நீ மட்டும் சினிமா மேலே லவ் வச்சிருக்க? சொல்லு, நான் கேட்குறேன். நீ சொன்னது மட்டும் கன்வின்ஸிங்காக இருந்துச்சுன்னு வை, நானே மேம்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஓகே சார். என் அம்மாவுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் சார். நான் கை குழந்தையா இருக்கும்போதே என்னை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்க 2 மணி நேரம் நான் அழவே மாட்டேன் சார். ஒன்றும் புரியாத வயசுலேயே நான் சினிமாவை ரசிச்சிருக்கேன். ஒரு நாள் என் அம்மா இறந்துட்டாங்க. அப்போல்லாம் நான் ரொம்ப அழுவேன். அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டே இருப்பேன் சார். அழுகை நிறுத்தவே மாட்டேன். அப்போல்லாம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பாவம், அப்படி ஒரு நாள் அழுதுட்டு இருக்கும்போது தான் என்னை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த தேட்டரில் என் ஒட்டுமொத்த சோகத்தையும் மறந்து படத்தை பார்க்க ஆரம்பித்தேன் சார். அப்போது என்னோட சோகத்துக்கான மெடிசனாக ஆக ஆரம்பிச்சது சினிமா. அம்மா அம்மா அம்மான்னு இருந்ததெல்லாம் சினிமா சினிமா சினிமான்னு ஆக ஆரம்பிச்சது சார். என் அம்மா இருக்க வேண்டிய எல்லா இடத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு விஷயம் சினிமா தான். ஸோ நான் சொன்னது கரெக்ட் தானே சார்? எல்லாரை விட எனக்கு தான் சினிமா மேலே அதிக லவ். சினிமா ஒரு எமோஷன் சார். அது நம்மளை சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், யோசிக்க வைக்கும், தைரியம் கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும், காதல்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கும், காதல் தோல்வியிலேருந்து விடுவிக்கும், பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கும், இவ்வளோ ஏன் கடவுளே கண் முன்னாடி காமிக்கும். ஒரு சில பெரிய டைரக்டர்ஸே சொல்லுவாங்க சார், சினிமா எஜுகேட் பண்ணாதுன்னு. பட் நான் அடித்து சொல்வேன், சினிமா எஜுகேட் பண்ணும். ஏன் ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணும். அண்ட் தட்ஸ் வை ஐ லவ் சினிமா சார். நீங்கள் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. சினிமா 2026 நமக்கு சிஎம்ஏ கொடுக்க போகுது. பார்த்தீங்களா, டைமிங்கில் அடிக்குது. இந்த டைம் நாங்கள் தான். சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேற சார். முதல்ல நமக்கான தலைவனை சினிமாவில் தேடுறதை நிறுத்துங்க. அப்பதான் நாடு உருப்படும். சரிப்பா, தெரிஞ்சுட்டு. ஓ, ஓகே ஓகேயா. எனக்கு நீ இவ்வளோ நேரம் அட்வைஸ் கொடுத்தது கூட மன்னிச்சிருவேன். இதை ஒரு ரிங்டோன்னு வச்சுட்டு வந்திருக்க பார்த்தியா, அதை மட்டும் சார் சார் டைரக்டர் வராங்க. இங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் சும்மா தான் மேம். லெட்ஸ் ஹேவ் a meeting. எதுவும் பெருசா பெயின் இல்லை, ஓகே தான். அப்போ ஏன் குட் மார்னிங் ஆடன். குட் மார்னிங் டாக்டர். இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஹாய். 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 இவங்க Hi. தான் என்ன ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி என் உயிரை காப்பாற்றினவங்க. ஓ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நல்லவங்க. பரவாயில்லையே, ஃப்ரெண்டு கொண்டுனதும் உடனே கிளம்பி வந்துட்டீங்க. ஆமாம் டாக்டர், நாங்கள் 5 இயர்ஸாக கெரியரில் ஒன்று தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நாங்கள் எல்லாருமே ஒரு மியூசிக் பேண்ட் வச்சுருக்கோம். மியூசிக் தான் எங்களுக்கு எல்லாமே. ஓ நைஸ். அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர். இந்த ஆக்சிடென்ட் பண்ணவன் யாருன்னு தெரியுமா? இவனை கேட்டாலும் யாருன்னு தெரியலன்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் சொல்லுங்கள் டாக்டர், அவன் வாயை உடச்சிடலாம். ஐயோ இருங்க இருங்க, எதுக்கு இவ்வளோ வயலன்ஸ்? இல்லை டாக்டர், அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். இதே ஹாஸ்பிட்டலில் இதே பெட்டில் அவனை அட்மிஷன் போட வச்சிடறோம். ஸோ ஸ்வீட்.
நீங்கள் ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கீங்க. சரி, நான் அப்புறம் வரேன். டாக்டர், இப்போ என்ன? ஆ, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் டிஸ்சார்ஜ் ஆகணும். டிஸ்சார்ஜ் ஆகணுமா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் 3 டேஸ்க்காவது நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். முடியாது டாக்டர். ஈவினிங் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நான் போகணும். நீங்கள் விடாட்டி நான் போயிடுவேன். என்னங்க இவர் இப்படி பேசுறாரு? நீங்களாவது சொல்லுங்க. அவன் அப்படிதான் டாக்டர். அவனுக்கு மியூசிக் தான் ஃபர்ஸ்ட். டாக்டர், நீங்களும் வாங்களேன். மது, ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மேம். சுகி ஏதாவது சொல்லணுமா? நோ மேம். ஏ மது, ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லு. மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். உங்கள் நெயில் பாலிஷ் கலர் நல்லா இருந்தது, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுவா? ஐ லைக் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் மை நெயில் பெயிண்ட் கலர்ஸ். நேற்று கூட ஒன்று வாங்கினேன், பியூட்டிஃபுல்லான கலர். நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் உனக்கு. ஐயோ மேம், அதெல்லாம் வேணாம். நான் ஜஸ்ட் சும்மா தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே. தெரியும், நீ ஏதோ யோசிச்சுட்டு இருந்த. மழுப்பி என் நெயில் பெயிண்ட் கலர்னு சொன்னேன், கரெக்டா? பரவாயில்ல, நீ என் ஐடியா போயிட்டல, எடுத்துகிட்டு வந்து தரேன், யூஸ் பண்ணிப்பாரு. சாரி மேம். ஏய், இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிட்டு இருக்க? மேம், உங்கள் ஐஃபோன் கூட ரொம்ப நல்லா இருக்கு மேம். தெரியும்டா. நான் கேவலம் ஆன் தானே. சுகி, நம்ம 45 டேஸ்க்கு ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருந்தோம்ல ஷூட்க்கு, அதை 40 டேஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில். ஸோ அதை கொஞ்சம் மாற்றிடு. மேம் எப்படி மேம்? நம்ம ஆல்ரெடி 55 டேஸ்க்கு கேட்டிருந்தோம் மேம். அதவே இவங்க ப்ரெஷர் பண்ணி 45 டேஸ்க்கு கம்மி பண்ண சொன்னாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 40 டேஸ்ன்னு கேட்டால் எப்படி மேம்? மேம், இதே ப்ரொடக்ஷனில் லாஸ்ட் மூவி டீம் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. நமக்கு மட்டும் ஏன் மேம் இப்படி? என்ன பண்ணுறது சுகி, இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் இங்கே டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இதுதான் கதி. என்ன, மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துதான் நினைப்பாங்க. நான் ஒரு உமன் டைரக்டர் இல்லையா, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு உமனுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஆண்கள் கௌரவ குறைச்சலாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா பேசிக்காவே பசங்களுக்கு பொண்ணுங்களை காமமாக பார்க்க தான் பிடிக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை பார்க்கலாம் பிடிக்காது. இங்கே ஒர்க்கிங் உமனாக இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதோட சேர்த்து அவங்களுக்கு தகுதி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் திஸ் இஸ் த ட்ரூத். மேம் அப்படிலாம் இல்லை மேம். அப்படிதான் சுகி. ஒரு வாரத்தில் 4 படம் ரிலீஸ் ஆகுமா? மோஸ்ட்லி எல்லாமே மென் டைரக்ட் பண்ணது தான். அண்ட் இந்த 4மே ஹிட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது, ஃப்ளாப்பும் ஆகும். ஆனால் இந்த ஃப்ளாப் கொடுக்குற டைரக்டர்ஸ் அடுத்த மூவி கமிட் ஆவாங்க, படம் எடுப்பாங்க. ஆனால் இதுவே ஒரு உமன் டைரக்டர் அங்கே ஃப்ளாப் கொடுத்தா அவளுக்கு அடுத்த படம் கிடைக்குமா? ஸோ நான் ஹிட்டு கொடுத்தே ஆகணும். அண்ட் ஐ ஹாவ் டு மேக் இட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். அண்ட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் மை ட்ரீம். என்ன மாதிரியே வர பொண்ணுங்களுக்கு அவங்களுக்காவது ஐ மஸ்ட் வின். As a team, we will be able to pull it off. Yes? Sure, Sure, ma'am. ma'am. சாரி ஆக்சிடென்ட் மறந்துட்டேன். அடிங்க. சாரி. யாரை தேடிட்டு இருக்க? ஏய், டாக்டரை இன்வைட் பண்ணியிருந்தோம்ல, அதான் அவங்க வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க டாக்டர்ல, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நமக்கு ஷோக் டைம் ஆச்சு, கிளம்பலாமா? நமக்கு எது கால் பண்ணுறாங்க? மேம் ஒரு நிமிஷம் மேம். ஹலோ. ஹலோ மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? அத்தை நல்லா இருக்கேன் அத்தை, சொல்லுங்கள். இல்லை மாப்பிள்ள, சமிதா கால் பண்ணேன், அவள் எடுக்கல. அதான் மாப்பிள்ள உங்களை கூப்பிட்டேன். பக்கத்தில் இருக்காளா? இல்லைத்த, நான் ஆஃபீஸில் இருக்கேன். அவள் பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட சொல்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, வச்சுட்டா?
நெஞ்சம் உன்னை பார்த்து மலர்ந்திடுதே அப்பப்பா உன் பார்வை என்னை மயக்கி வென்று விட்டதே சச்சா சில்லென்று நீ என்னை பார்த்து முன்னே வந்து நின்னதுமே மயக்கலையே உன்னை பிளான் பண்ணி நானும் மயக்கலையே நினைக்கலையே விதி நம்மை சேர்க்கும் என்று நினைக்கலையே மயக்கலையே உன்னை பிளான் பண்ணி நானும் மயக்கலையே நினைக்கலையே விதி நம்மை சேர்க்கும் என்று நினைக்கலையே மயக்கி என்னுள்ளே என்னவோ பூக்க வைக்கிற தயங்கி நானும் என்னமோ சொல்லதான் இங்க நினைக்கிறேன் அப்பப்பா என் நெஞ்சம் உன்னை பார்த்து நொறுங்கியதே அப்பப்பா பெண்மேகம் என்னை மயக்கி வென்று விட்டதே சச்சா சில்லென்று நீ என்னை பார்த்து முன்னே வந்து நின்னதுமே பொழுதே நீ தொலைவில் இருந்தாய் கிட்ட கொஞ்சம் பேச வந்த பொழுதே என்னை ஒற்றை முறை பார்த்தாய் என்ன வேண்டும் என்று நீயும் என்னை கேட்ட பொழுதே விழுந்துட்டனே நானும் காதல் வலையில விழுந்துட்டனே மறைஞ்சிட்டனே காதல் வெப்பத்தில் நானும் கரைஞ்சிட்டனே விழுந்துட்டனே நானும் காதல் வலையில விழுந்துட்டனே மறைஞ்சிட்டனே காதல் வெப்பத்தில் நானும் கரைஞ்சிட்டனே ஹாய் ஷோ எப்படி இருந்துச்சு? சூப்பர், ஐ லவ் இட். நிச்சயமாவே சொல்கிறேன், யூ வில் பிகம் ஹியூஜ். தேங்க்யூ. அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த ஃபீல்டில் ஸ்டார்டிங்கில் அவன் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கா. வெரி சப்போர்ட்டிவ். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்? கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிலாம் யாரும் இல்லை. அப்படியா? நம்ப முடியலையே. எனக்கு மட்டும் ஆசையாக என்ன சிங்கிள்னு சொல்கிறதுக்கு. நான் லவ் பண்ணுவேன், அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் தெரில. இப்போ யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? தெரில. என்னங்க எது கேட்டாலும் தெரியலன்றீங்க. சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு லைஃப் அட்வைஸ் தரேன். இந்த லவ், மேரேஜ், கமிட்மெண்ட் இதிலெல்லாம் போய் மாட்டிக்காம நீங்கள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும். ஓகே டாக்டர். லைஃப்பில் ரொம்ப அடிப்பட்ட மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் கமிட்டடா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. உங்க அம்மா எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க? புரியல. நீ கால் எடுக்கலன்னு உங்க அம்மா எனக்கு கால் பண்றாங்க. இதுதான் லாஸ்ட் டைம். உன் வீட்ல இருந்து இனிமே யாரும் எனக்கு கால் பண்ணக்கூடாது. ஹலோ சார், இருங்க. எங்க அம்மா அவங்க பொண்ணு ஃபோன் எடுக்கலன்னு எவனோ ரோட்ல போறவனுக்கு கால் பண்ணல. அவங்க பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓ, ஹஸ்பண்டா?
நான் தான் உன் ஹஸ்பண்டு உனக்கு ஞாபகம்லாம் இருக்கா? சாரி சார், நீங்க என்ன ஒய்ஃப்னு மறந்தா மாதிரி நானும் இனி உங்களை ஹஸ்பண்டுன்னு மறந்துடுறேன். ஓகேயா? இப்போ என்ன, எங்க அம்மா உங்களுக்கு கால் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே? இனி பண்ண மாட்டாங்க. போதுமா சார்? கெட்ட விஷயத்த மறக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இனிமே நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது மறக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். தேங்க்யூ. எதுக்கு? மேம் கிட்ட என்னை பற்றி சொல்லாமல் இருந்ததுக்கு. சொல்லலாம் தான் நினச்சேன், பட் ஒரு விஷயம் தடுத்துருச்சு. சினிமா தான் என்னோட லைஃப். சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம அதை உணர்வுபூர்வமாக ரசித்து நேசித்து அதை ஒரு உயிராக பார்க்குற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நீ சினிமா மேலே ஒரு எமோஷன் வச்சுருக்க. ஸோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் சொல்லுது. சமிதா, சாரி, கால் வந்துடுச்சு. நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்களே. சார், ஃபோனில் யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லை, நீங்கள் கமிட்டடாக லவ் எது இருக்கான்னு கேட்டேன். எனக்கு லவ்லாம் எதுவும் இல்லை, சிங்கிள் தான். மது, யா மேம். நெயில் பாலிஷ் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஐயோ மேம், எதுக்கு? வச்சுக்கோ. தேங்க்யூ மேம். Ready for this? You ready for this? You ready for this? Are you ready for this? You ready for